இந்த வீடியோவில் மேக்ஸில் அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² + 20x + 25. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். x² கிட்ட இருக்க கோஎபிசியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு கிடைக்குது. சென்டரா இருக்கிறது பாருங்க 20. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா 100 அப்படின்னு வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 20ன்னு வரணும். 10 எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 100 வரும். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது எனக்கு 20 வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4x², அதில் ஸ்கொயர் எடுத்துக்க கூடாது. 4x போட்டு +10, அடுத்து 4xன்னு போட்டு இதுக்கு +10. ஸோ ரெண்டுமே சேம் டேபிளில் இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே 2 டேபிளில் வரும். ஸோ சார்ட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் பண்ணுறேன். ரெண்டுமே சேமாக இருக்கனால அதை ஒரு ஆட்டி எழுதிட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாம். (2x + 5) எப்பவுமே ஹோல் ஸ்கொயரும் ரூட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயரையும் ரூட்டும் என்ன பண்ணிடலாம், அடிச்சு விட்டுறலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2x + 5 இதுதான் ஆன்சர். இப்போ எக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இஜட் ஏபி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸுக்கான வேல்யூ பாசிட்டிவ்லேயே இருக்கலாம், நெகட்டிவ்லேயே இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ணுற வகையில் தான் நம்ம மாட் சிம்பிள் போடுறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா mod of 2x + 5. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.